வணக்கம். லதா'sherbalkitchen இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது இஞ்சி மாங்காய் ஊறுகாய். இதுதாங்க இஞ்சி மாங்காய். இதை கழுவி தோல் சீவி வச்சுக்கோங்க. 1/4 கிலோ வாங்கியிருக்கேங்க. துருவி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. தனி மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கேங்க. நல்லெண்ணெய் 50 கிராம், எலுமிச்சம்பழ சாறு 2, வெந்தயம் சீரகம் 1 ஸ்பூன் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேங்க. கடுகு 2 டேபிள் ஸ்பூன், உப்பு 2 டேபிள் ஸ்பூன், பெருங்காயம் 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன். இப்போ அடுப்புக்கிட்ட போகலாங்க. பாருங்கள், அடுப்பு பற்ற வச்சுருக்கோம். இப்போ நல்லெண்ணெயை ஊற்றுறோம். நல்லெண்ணெய் நல்லா சூடாகட்டுங்க. நல்லெண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சிங்க. இப்போ கடுகு போடுறோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் துருவி வச்சுருக்க இல்லைங்களா இஞ்சி மாங்காய், இது போடுறோங்க. பாருங்கள், இப்போ நல்லா வதங்கி எண்ணெய் மேலே வருது இல்லைங்களா. இப்போ இந்த மஞ்சத்தூள், உப்பு, பெருங்காயம் 3த்தையும் போடுறோங்க. இந்த இஞ்சி மாங்காய் காய்கறி கடையில் உங்களுக்கு கிடைக்குங்க. வெஜிடபிள்ஸ் விற்கிற கடைகளில் இஞ்சி மாதிரியே இருக்கும். உடச்சா மாங்காய் ஸ்மெல்லு வரும். இது அவ்வளோ அல்சருக்கு ரொம்ப நல்லதுங்க, பித்தத்துக்கு நல்லதுங்க. இந்த சீசனில் தான் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். இது இந்த மாதிரி ஊறுகாவை போட்டு வச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு. இப்போ இந்த மாதிரி நல்லா வதக்குறோம் இல்லைங்களா. வதக்கினதுக்கப்புறம் வெந்தய சீரகம் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது சேர்த்துக்கிறோம். அதுக்கு அடுத்தது தனி மிளகாத்தூள், அது கொஞ்சம் போட்டுக்கிறோம். நல்லா டேஸ்ட்டாக இருக்காங்க மாங்காய் ஊறுகாய் மாதிரி. மிளகாத்தூள் போடும்போது தீயை கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கலாங்க, இல்லைன்னா மிளகாத்தூள் கருப்பாயிடும். இப்போது எலுமிச்சம்பழ சாறு அது 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதையும் கொஞ்சம் போடுறோம். இந்த மாதிரி நம்ம வதக்கிட்டோம்னா அன்றைக்கே நம்ம இதை செஞ்சு சாப்பிட்றலாம். 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. இதே நம்ம பச்சையாக போடுறதா இருந்தால் 2-3 நாள் கழித்து தான் சாப்பிட்ணும். ஒரு 10 நிமிஷத்தில் அதை இறக்கிடலாங்க. இந்த ஊறுகாய்க்கு நான் புளிப்புக்கு எலுமிச்சம்பழம் போட்டிருக்கேன் இல்லைங்களா. சப்போஸ் எலுமிச்சம்பழத்துக்கு பதில் நீங்கள் நெல்லிக்காய் கூட துருவி ஆட் பண்ணிக்கலாங்க. மாங்காய் கிடைச்சாலும் மாங்காவும் துருவி ஆட் பண்ணிக்கலாம். நான் எலுமிச்சம்பழம் போட்டுக்க ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா மேலே வந்துச்சு இல்லைங்களா. இதை நம்ம இப்போது பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. பாருங்க, எவ்வளவு சூப்பரான ஒரு சுவையான இஞ்சி மாங்காய் ஊறுகாய் செஞ்சுருக்கேங்க. இந்த ஊறுகாய் பருப்பு சாதம், கீரை சாதம், தயிர் சாதம், சப்பாத்தி, தோசைக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ்ங்க. இதை நம்ம துருவி சாலடாவும் செஞ்சுக்கலாம். சட்னி, குழம்பு இதை மாதிரி செஞ்சு சாப்பிடலாங்க. இது நம்ம உடல்ல உள்ள கொழுப்புகளை கரைச்சி உடல் எடையை குறைக்கக்கூடியதுங்க. உடல் சூட்டை குறைக்கக்கூடியதுங்க. பித்தத்தை தணிக்கும். குடற்பூச்சிகளை கொல்லுங்க. வயிற்று புண்களை குணப்படுத்தும். அல்சருக்கும் ரொம்ப நல்லது. ஸ்கின் அலர்ஜிக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இப்படி ஒரு சத்தான சுவையான இஞ்சி மாங்காய் ஊறுகாய் நீங்களே செஞ்சு சாப்பிடுங்க. சத்தானதை சாப்பிடுங்க, சந்தோஷமா இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. லதா'sherbalkitchen சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.